இளைய தளபதி விஜய் அவர்கள் மட்டும் இந்த தாக்குதலை கண்டித்து போட்டிருக்காரு. அவருக்கு ஒரு கைத்தறி தரலாங்க. ஆனால் மற்ற நடிகர்கள் யாரும் தமிழன் காசு சாப்பிடல, இந்தியன் காசு சாப்பிடல, பாகிஸ்தான் காசு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க யாரும் எதிர்ப்பு ஒரு குரல் கொடுக்கல. அந்த குரல் கொடுக்காத வரைக்கும் அவங்க எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, அவங்க படம் பார்க்குறத நம்மளும் அவாய்ட் பண்ணோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா நம்ம நாடு தான் முக்கியம். யாரோ ஒருத்தருக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து பேசாமல் இருக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து இந்திய நாட்டில் எல்லாருமே வந்து இது எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆந்திரா பிரதேசத்தில் கொடுத்துருக்காங்க, கேரளாவில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏன் எதுக்காக கொடுக்கல? அதை கொடுக்கணும்னு இந்த உங்கள் எல்லாரும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம இந்தியாவுக்கு ஆதரவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். மோடி ஐயா வாழ்க வளர்க. அவருக்கு கருத்தை நான் வந்து இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அவரு நமக்கு தேவைங்கிறது மாதிரி ஆகி போச்சு. இல்லைன்னா எவனோ வந்து குண்டு போட்டு போயிடுவான். நம்ம இதற்கு சென்னைக்கு பக்கத்தில் தான் இருக்குது பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. குண்டு ஏதோ வச்சிருக்காங்கிறாங்க. செத்தா கூட பரவாயில்ல, என் நாடு இந்திய நாடு. அந்த இந்திய நாட்டுக்காக நம்ம போராட்டத்துக்கு தயாராக இருக்கோம். ஏன்னா விரட்டி விரட்டி நம்மளால் அடிக்க முடியும். விரட்டி விரட்டி அவங்க ஆயுதம் நம்ம ஆயுதம் பார்த்தாங்கன்னா அவன் ஒரு நாள் கூட தாங்க மாட்டான். ஒரே ஒரு நாள், ஒரு மணி நேரம் கூட தாங்க மாட்டான். இருந்தாலும் நம்ம நாட்டில் பொறுமை கடைப்பிடிக்கிறோம். அந்த பொறுமை கடைப்பிடிக்கிறது நம்ம நடிகர்கள் அதுக்கு முன்னாடி நிறைய நம்ம காசு சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் காசை அவங்க எல்லாரும் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லிக்கொண்டு, உலகத்திலே பெரிய புண்ணியமான நாடு இந்தியா. அந்த நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம். அதை விட புண்ணியமான உள்ள இருக்குது தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் சித்த மருத்துவம், யோகா, நோக்கு வருமோ, அந்த வருமோ, இந்த வருமோ அத்தனையும் நம்ம சித்தர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த தமிழ்நாடு வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த்.